ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த பண்டிகை நாளிலே நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் இருப்பது மிகவும் நல்லது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் நடுவிலே ஜீவிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை வாழ்த்துதலை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் பண்டிகை நாளிலே உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக ஒரு பாடலை நாம் கேட்டுட்டு அதன் பிறகு நாம் செய்தியை கேட்போம். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே நமன பயமில்லையே,
மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணமே உன் தூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஆமென், ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த, சாவை அழித்து அழியா வாழ்வை நமக்கு தந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கே மரண அடி கொடுத்தவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சாவுக்கே சாவு மணி அடித்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சாவுக்கு சாவு மணி யாராவது அடிக்க முடியுமா? மரணத்துக்கு மரண அடி. ஹல்லேலூயா. அவர் மரணத்துக்குள்ளாக சென்று மரணத்தை இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிப்போம். வாசிங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்க கேட்ட வசனம் பாருங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்களோ? நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? சிலுவையில் இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான், அவர் கதை முடிஞ்சு போச்சு, அவர் சிலுவையில் செத்துட்டாரு அப்படின்ட்டு யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா? இல்லை. இயேசுவை சிலுவையில் அடித்தது உண்மைதான், இயேசு சிலுவையில் மரித்தது உண்மைதான். ஆனால் பாருங்க, அந்த இயேசுவை அவர்கள், அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசுவை அவர்கள் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். கல்லறையிலே அடக்கம் பண்ணின பிறகு அவர் 3ஆம் நாள் உயிரோடு அவர் சொன்னபடியே எழுந்தார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரை, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஸ்திரீகள், இந்த 2 ஸ்திரீகளும், மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் பாருங்க, அதிகாலமே வாரத்தின் முதல் நாளிலே, முதல் வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாளிலே அதிகாலமே எழும்பி இயேசுவை தேடி ஓடுறாங்க. கல்லறையிலே அடக்கம் பண்ணின இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு வாஞ்சியோடு அவர்கள் அதிகாலமே எழும்பி, இருட்டோடு எழும்பி ஓடி போகிறாங்க. போன உடனே பார்த்தா கல்லறையில் உள்ள கதவு அங்கே அடைக்கப்பட்டிருந்தது. இங்கே நம்ம எப்படி போக முடியும் அப்படின்ட்டு அவங்க யோசித்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்க சிந்தித்து கொண்டு இருக்கும்போது, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினான். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் உட்கார்ந்து தேவதூதன் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஸ்திரீகள் எல்லாம் உள்ளே போய் பார்க்குறாங்க, அங்கே இயேசு இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் யாரை தேடுறீங்க? யாரை தேடுறீங்க? கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு இந்த பூமியிலே அவர் மாம்சத்தில் வாழ்ந்தபோது ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லியிருந்தார், சீஷர்களோடு சொல்லியிருந்தார், மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அதன் பிறகு 3ஆம் நாளிலே
அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று இயேசு சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. மரணம் அவரை ஜெயிக்க முடியவில்லை. அந்த கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. பாதாளம் அவரை அடக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து இயேசு யூத ராஜசிங்கமாக உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு இன்றைக்கும் இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை பார்க்கணும் தான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசுவை பார்க்கணும் தான் அந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் எப்படி இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காலையிலே அதிகாலமே எழும்பி ஓடி போனாங்களோ, அதுபோல நீங்கள் எல்லாரும் இயேசுவை பார்க்கும்படியாக வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சொல்லியிருந்தார், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவரை கைது செய்து, அதாவது பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் எல்லாம் இவர் எப்படியும் சொன்னபடியே உயிரோடு எழுந்துருவார், ஆனால் இந்த காரியம் மற்ற ஜனங்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி அந்த கல்லறையை அவங்க முத்திரை போட்டு காவல்காரரெல்லாம் அங்கே நிப்பாட்டி வச்சுருந்தாங்களாம். எப்படி இவங்க இயேசு கிறிஸ்துவ சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டு அவங்க பொய்யா எதையும் சொல்லிடக்கூடாது, அவர் எழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி காவலரெல்லாம் பத்திரப்படுத்தி அந்த கல்லை வச்சு முத்திரெல்லாம் போட்டாங்க. ஆனாலும் எல்லாவற்றையும் தகர்ந்து தேவதூதன் இறங்கி வந்தபோது காவல் காக்கும்படியாய் வைச்சிருந்த எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு சத்தம் உண்டானது. தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தபோது ஒரு சத்தம் உண்டானதில் அவங்க அப்படியே ஒரு அதிர்ச்சி அடைந்து மயக்கம் போட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை தேவன் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுதலை நமக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் முதற் பலனாகிய இயேசு அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அதுபோல நமக்கும் அந்த பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசுவை நாம் இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் பாருங்க, உயிரோடு எழுந்ததை அநேகர் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை தரிசித்தார்கள். அதாவது பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் எல்லாருக்கும் தரிசனமானார். உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் சீஷர்களோடு ஆண்டவர் சீஷர்களுக்கு தரிசனமானார். மற்ற அநேக ஜனங்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அப்படி எல்லா ஜனங்களும் இயேசுவை பார்த்தார்கள். இயேசுவை பார்த்தது நிமித்தமாக தான் அவர் சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் இறந்து மரித்து போனவர் மாத்திரம் இல்லை, அவர் இறந்து விட்டது மாத்திரமல்ல, மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த உடனே பாருங்க, இந்த
ஸ்திரீகளுக்கு தெரியவில்லை. கல்லறை காலியாக இருக்குத, ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்கும்படி வந்திருக்கிறோமே, அவர் சொன்னபடி உயிர் தெழுவார் என்று சொன்னாரே, அவரை பார்க்கணுன்று வாஞ்சியோடு வந்த அந்த ஸ்திரீகளெல்லாம் அங்கே தேவதூதர்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த இயேசுவை இந்த இடத்துல நாங்கள் அடக்கம் பண்ணினோமே, அவர் எங்கே என்று கேட்ட உடனே அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார். அவர் இப்பொழுது கலிலேயாவுக்கு போயிருக்கிறாங்க, நீங்கள் போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லா சீஷர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அந்த 2 ஸ்திரீகளும் எல்லா மக்களுக்கும் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அவர் சொல்லும்படியாக போகும்போது தான் இயேசு அந்த ஸ்திரீக்கு முதலாவது தரிசனமாகி சொன்ன இந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதுமாக அந்த வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். அவர்கள் சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு தென்பட்டு வாழ்க என்றார். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, அந்த ஸ்திரீகளுக்கு தென்பட்டார். யார் வாஞ்சியோடு இயேசுவை பார்க்கணுன்ட்டு ஆவலோடு போகிறார்களோ, இயேசு அவர்களுக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடும்போது அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்படி என்றால் நாம் ஆண்டவரை தேடணும், இயேசுவை நான் பார்க்கணும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வரும்போது நிச்சயமாக அவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த 2 ஸ்திரீகளும் அவரை பார்க்கணும்னு போனதுனால இயேசு அந்த ஸ்திரீகளுக்கு தான் முதலாவது தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. தன்னை காண்பித்தது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் வாழ்க. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டுமா? இந்த பண்டிகை நாளிலே இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் என்றால் நீங்கள் சுகத்திலும், பலத்திலும், சந்தோஷத்திலும், சமாதானத்திலும், ஐஸ்வர்யத்திலும், சம்பத்திலும், எல்லா நன்மைகளிலே, ஆசீர்வாதங்களிலே நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இயேசு உங்களை வாழ்த்துகிறார். இயேசு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்கள், பெரியவங்கெல்லாம் வாழ்த்துவாங்க. எப்போ கல்யாணம் கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள். கல்யாணம் ஆன உடனே பெரியவங்க காலில் விழுந்த உடனே என்ன சொல்லுவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ். 16 பெற்றுட்டிங்களா நீங்கள்? வயசெல்லாம் 1 2 வச்சுக்கிட்டு நம்மளால் சமாளிக்கிற பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்படின்னா ஒரு வாழ்த்துதல் 16 விதமான ஆசீர்வாதங்களை இதை சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 வசனத்தில் 28 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. 28 விதமான ஆசீர்வாதங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 28 விதமான காலங்கள் இருக்கிறது. அது கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உன் வெளிச்சம்
வெடியற்கால வெளிப்பை போல எழும்பி சீக்கிரத்திலே உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. சுக வாழ்வை துளிர்க்க செய்கிறவர் அவர். சீக்கிரத்திலே உங்கள் சுக வாழ்வை அவர் துளிர்க்க செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. அதே மத்தேயு 28:10 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். இயேசு அந்த ஸ்திரீகளுக்கு வெளிப்பட்ட போது அவங்க எப்படி ஆனாங்களாம்? பயந்துருப்பாங்களாம். இது யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க ஒருவேளை நினைச்சிருப்பாங்களா இருக்கும். ஆனபடினால தான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க. பயம் இன்றைக்கு உலகத்தில் இந்த பயத்துக்கு மருந்தே கிடையாது. பயம் பல விதத்தில் மனுஷனுக்கு பயம் இருக்குது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த ஒரு பலவீனம், இந்த ஒரு சுகவீனம் எனக்கு வந்துவிட்டது, வியாதி வந்துவிட்டதே, இது எங்கே போய் முடிய போதோ, என்ன ஆக போதோ என்ற ஒரு பயம். வெளியே போனால் நம்ம திரும்பி சரியாக வருவோமா அப்படின்ற ஒரு பயம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த பண்டிகை நாளிலே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீர்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவாகிய நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்லி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஜீவிக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அவர் உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவரை நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் நம்மை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு விரோதமாக என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறதுனால, நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறதுனால, உங்களை துரத்தி கொண்டு வருகிற எந்த பயங்களாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு அதை நிர்மூலமாக்கி போட தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பிரயாணத்தில் போய்கொண்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வழியில் ஒரு சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு போக முடியாதபடி, முன்னேறி செல்ல முடியாதபடி அவங்களுக்கு சிவந்த சமுத்திரம் தடையாக இருக்குது. அப்போது அவங்க ஆண்டவரை நோக்கி கேட்குறாங்க, ஆண்டவரே, எங்களுக்கு வழி தெரியவில்லையே, நாங்கள் எப்படி போகிறதுன்னு சொல்லி அவங்க யோசித்துட்டு இருக்கிறதுக்குள்ளே பின்னால் பார்வோனும் அவன் சேனையும் தொடர்ந்து துரத்தி கொண்டு வராங்க. இந்த ஜனங்களை நாம் விட்டுறக்கூடாது, இவங்களை நாம் திருப்பி அடிமையாக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப கோபத்தோடு ஆக்ரோஷமாக அவங்க தொடர்ந்து வராங்க. ஜனங்களெல்லாம் பயப்படுறாங்க. நாங்கள் என்ன செய்வது ஆண்டவரே? மோசைக்கிட்ட முறுமுறுக்கிறாங்க, இதுக்காகவா எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க? எங்களை சாகடிக்கிறதுக்கா, இந்த வனாந்திரத்தில் சாகடிக்கிறதுக்கா கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. பயந்து திகைத்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, முன்பதாக இருக்கிற அந்த சமுத்திரத்தில் கர்த்தர் ஒரு வழியை திறந்தது மாத்திரமல்ல, அந்த வழியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்படியாக செய்து அவர்களை துரத்தி கொண்டு வருகிற தேவ ஜனங்களை பயப்படுத்தும்படியாக, தேவ ஜனங்களை அப்படியாக சிறைப்பிடிக்கும்படியாக கடந்து வருகிறதான அந்த சத்துருக்களை இந்த சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் மூழ்கடித்து போட்டார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உங்களை பயப்படுத்துகிற கிரியைகள், பயப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள், உங்களை பயப்படுத்துகிற
பல காரியங்கள் விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நின்று பாருங்கள், கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பை நீங்கள் நின்று பாருங்கள். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் தேடினாலும் உங்களை துரத்தி கொண்டு வருகிற எந்த விதமான தீமைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சமுத்திரத்திலே அமிழ்த்தி போட்டு விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன், நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. பயப்படாதீருங்க, நீங்கள் பயப்படாதீருங்க, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஜீவிக்கிற இயேசு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்ததாக இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வாரத்தின் முதல் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்தார். அன்றைக்கு சாயங்காலம் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களெல்லாம் ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறையிலே அவங்க எப்படி இருந்தாங்களாம், பயந்து கொண்டு இருக்கிறாங்க, நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லை. எப்படி என்ன நடக்குமோ தெரியலையே. நமக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்த, நம்ம கூடவே இருந்த இயேசுவுக்கே இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து என்றால், இயேசுவையே சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே. நம்மோடு கூட இருந்து எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார், எவ்வளோ அற்புதங்களை செய்தார், எவ்வளோ ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். அப்படிப்பட்ட இயேசுவையே சிலுவையில் அரைச்சி அவங்கள அரைந்து கொன்று போட்டு விட்டாங்களே. ஆனால் நமக்கு என்ன நடக்க போதோ தெரியல என்று சொல்லி சீஷர்களெல்லாம் ஒரு அறையில் பாருங்கள், அவங்க கூடியிருந்து பயந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், கலங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், பூட்டி இருந்த அந்த அறைக்குள்ளே இயேசு நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக அவர் பூட்டியிருந்த அந்த வீட்டுக்குள்ளேயும் நம் இயேசுவால் வர முடியும். அல்லேலூயா. பூட்டியிருந்த அறைக்குள் நம்முடைய தேவன் அவர் மாம்சத்திலும் இருந்தார், அவர் ஆவியிலும், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியாயும் இருந்தார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பல காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், பல காரியத்தை குறித்து ஒருவேளை சமாதானமற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இந்த சமாதானம் தான் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பணக்காரர்கள், எவ்வளவு பதவியில் இருக்கிறவங்க, எவ்வளோ அந்தஸ்தில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்கள உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. எந்த நேரமும் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளிலும் பலவிதமான கேள்வி, பல பிரச்சனைகள், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவ்வளவு ஐஸ்வர்யம், சம்பத்து எது இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளத்தில் ஒரு சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பிரபலமான ஆளாக இருந்தாலும் ஒரு சமாதானமே இருக்காது. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவோடு கூட இருக்கிறவர்களுக்கு இயேசு மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அவர் மெய்யான சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை
பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். முற்றிலும் ஒரு மெய்யான சமாதானத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நம்புகிறவர்களுக்கு ஒரு பூரண சமாதானம். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர்களே பவுல் சொல்லுகிறார், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் அது நிரப்புகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வீக சமாதானம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது, ஆண்டவர் சமூகத்தில் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது ஒரு தெய்வீக சமாதானத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத சமாதானத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இயேசு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதை தான் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம், உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம், உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம், உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சுகத்தையும் தராரு, சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை, அதே மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிங்க. பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் போய் என் சகோதரருக்கு நீங்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் சகோதரர் எல்லாருக்கும் நீங்கள் போய் சொல்லணுமா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உயிர் தெழுந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஜீவிக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன். நீங்கள் போய் இந்த நத்தம்பேடு பகுதியில் எல்லா இடத்துக்கும் போய் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை இந்த திருநின்றவூர் பகுதியில் எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் போய் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, இயேசுவை நீங்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறீங்களோ, அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதை, இயேசு உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் மற்றவர்களுக்கு போய் சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கு போய் சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை, நீங்கள் பெற்ற அற்புதத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது ஒரு பெரிய பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், என்னை குறித்து நீ அறிக்கை செய்யும்போது நான் பிதாவினிடத்தில் உன்னை குறித்து நான் சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சொல்லவில்லைன்னா நாம் ஒரு நாள் வரும்போது இயேசுவுக்கு முன்பதாக நிற்கும்போது நம்மளை தெரியாதுன்னே சொல்லிடுவாராம். வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் ஒவ்வொரு பேர் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை குறித்து நாம் சொல்லணும். இயேசு அதை தான் இன்றைக்கு சொல்லுகிறார், என் சகோதரருக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசுவை குறித்து நாம் எல்லாருக்கும் சொல்லுவோம். இந்த இயேசுவை எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா மக்களும் இயேசுவை அறிய வேண்டும். அல்லேலூயா. அந்த ஒரு நோக்கத்தோடு ஆண்டவருக்காக நாம் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே இயேசு உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு என்ன சொன்னார்? வாழ்க என்று சொன்னார். அல்லேலூயா. இரண்டாவது இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள். நீங்கள் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு உங்கள் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக, உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக, உங்களை பாதுகாக்கிறவராக இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக சொன்னார், உங்களுக்கு சமாதானத்தை நான் தருவேன். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே
நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு சமாதானம். நான்காவதாக இயேசு சொன்னார், என் சகோதரருக்கு என்னை குறித்து சொல்லுங்கள். அல்லேலூயா. நாம் அப்படியே செய்வோம். கர்த்தர் உங்களை அப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இயேசு அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசு அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் வாழ்க, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும், எல்லா ஆசீர்வாதத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும், நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். நீங்கள் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள், இயேசுவை குறித்து சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உயிர் தெழுந்த பண்டிகை நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு கூட இருங்கள். ஆசீர்வாதத்துக்காக பாஸ்டர் அம்மாவை ஜெபிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ராஜாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த உயிர் தெழுந்த நாள் கர்த்தாவே, பண்டிகை நாளிலே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே கூடி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க என் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜாவே, எங்கள் ஆராதனை என் தேவன் நீர் ஆசீர்வாதமாக்கி தந்தபடியாலும் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ராஜாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே, நீர் வாழ்க என்று எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இருக்கிறீரப்பா. ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா. பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ராஜாவே, அவரை குறித்து கர்த்தரை குறித்து போய் சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தை வசனங்களை கர்த்தாவே அனுதினமும் கர்த்தாவே நாங்கள் பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கேட்ட வசனத்தை எங்கள் மனதிலே பதிய வைத்து கர்த்தாவே அனுதினமும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ராஜாவே, இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற அநேக வீடுகளிலே இருக்கிற மக்களுடைய உள்ளங்களிலே என் தேவன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஒலிபெருக்கின் சத்தம் மூலமாய் உம்முடைய வார்த்தை வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் என் தேவன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பண்டிகை நாளிலே உடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கு என் தேவன் செவி கொடுத்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜாவே, என்னென்ன நோக்கத்தோடு என்னென்ன வாஞ்சையோடு உடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாஞ்சைகளை என் தேவன் நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் வேலையடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. போக்கிலும் வரத்திலும் உடைய செட்டையின் மறைவுகளாய் மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் கர்த்தாவே ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.